வணக்கம் அன்புக்குரியவர்களே. இப்போது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தம்பி இம்மானுவேலுடைய வீடியோ, ட்ரோல் பண்ண வீடியோ தான். அந்த வீடியோவை நம்ம எடுத்து பேச போகிறோம். பேசிட்டு அதுக்கு அடுத்தாக்கில் நம்முடைய நூதன டுபாக்கூர் டான்ஸ் பிரியர் கேப்ரே டான்ஸ் ஜான் ஜெபராஜ் அவருடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வரிசையை பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசை நான் நேரில் பார்த்து ஓட்டினேன்னா எனக்கே அது தெரியல. மம்மி சொன்னாங்க, நான் தூக்கத்தில் ஏந்து அந்நிய பாஷையில் நிரம்புவேனா. சின்ன வயசுல நிறைய சொல்லியிருக்காங்க, நீ தூக்கத்தில் அந்நிய பாஷையில் நிரம்புவ. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. இந்த பையன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நடு ராத்திரியில் முழிச்சு அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி பிசாசை துரத்துனேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டியிருக்கான். அவங்க அம்மா சொன்னாங்க. அப்போது உனக்கா தெரியலையா? அப்போ உனக்கு மெச்சூரிட்டி இன்னும் வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு காரியம் அது மற்ற இடங்களில் போகும்போது அதே காரியமாகத்தான் இருக்கணும். ஒரு சாட்சியை சொல்கிறேன்னா அந்த சாட்சி முன்னுக்கு பின் முரணாக இருக்கக்கூடாது. இப்போ ஒன்று வைத்துக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய உபதேசம் இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் நீங்கள் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னது உண்மை, அதே ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீ சொல்லுகிற வார்த்தையில் முன்னுக்கு பின் முரம்பாக இருக்கக்கூடாது. வேதத்தின்படி தவறாக இருக்கும். புறஜாதி மத்தியில் ஆண்டவருடைய நாமம் இழிவுபடுத்தப்படும். இப்படித்தான் ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு வதம் போல் நீ செய்கிற ஒரு காரியம் ஊராருக்கு அது என்னவா தெரியும். ஒரு பொய் புரட்டானாக இருப்பான் போட்டிருக்க கிறிஸ்தவம் பூரா அவரும் இப்படித்தான் பொய் சொல்லிட்டு கிடக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வரும். முதல்ல நீ மெச்சூர்ட் ஆகிக்கோ, ஆண்டவருக்குள்ளே இன்னும் வளர்ந்து வா. அதே போல் நியாயப்பிரமாணத்தை எடுக்கணும்னு நினச்சிக்கிடாத. வாக்கு தத்தத்தை எடுத்து பேசக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின்படி நாம் மீட்கப்படலை, இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கோம். அதனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அந்த உபதேசத்தை கை கொள்ளும்படி போதிக்கப்பார். சரியா? மீண்டுமாக சொல்கிறேன், இன்னும் நீ ஆவிக்குரிய பிரகாரமாக தேர வேண்டும். அதில் நீ முன்னேறப்பார். ஆண்டவர் சுத்தம் இல்லாமல் எந்த காரியமும் வெளியே வராது. புரியுதா? இப்போ ஒன்றும் இல்லை, உன் மேலே தவறு இல்லைன்னா இப்படி உன்னை குற்றஞ்சாட்டதுக்கு யாரும் வரமாட்டாங்க, உன்னை ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தேவன் அங்கீகாரம் பண்ணினாரா நீ பொய் சொல்லியிருக்க அப்படிங்கிறது வெளிக்காட்டியிருக்காருன்னு நினைக்கணும். புரியுதா? உன்னுடைய பொய் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். நீ பொய் சொல்கிற, அநேக காரியங்களில் பொய் சொல்கிற அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் சாப்பிடாமலே சாப்பிட்டேன்னு சொல்லலாம். இது ஏன் சாப்பிடல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சில காரியங்களில் பண கஷ்டமாக இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. இல்லை, நான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிடணும். சில காரியங்களில் பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. அது மாம்ச பலவீனத்தோடு வருகிறது. ஆனாலும் கூடியமான மட்டும் உண்மையை பேச கற்றுக்கொள்ளணும். உண்மையை தான் பேசணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். உண்மையை தான் தேவன் விரும்புகிற காரியம். அதனால் இனி வருகிற நாட்களில் இதே போல் சொல்லிகிட்டு இருக்காது. ஒன்றுக்கு பின் முரணாக பேசக்கூடாது. முரணாக பேசுகிறேன்னா நீ பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். ஒரு பொய் 1000 பொய். ஆரம்ப பொய், அடுத்ததும் பொய்னா முடிவும் பொய். புரியுதா? அதாவது பிசாசின்னு முதல்ல பொய் சொன்னால் அவன் முடிவானவனும் பிசாசாக இருக்கான், பொய்க்கு பிதாவாக இருக்கான். அப்போ அவனுடைய சுவாபம் நமக்கு வரக்கூடாது. புரியுதா? பொய்களுக்கு பிதாவாக இருக்கவன் யார்? பிசாசானவன். அப்போது நாம் எப்படி இருக்கணும்? பொய் சொல்லாதபடிக்கு கவனமாக இருக்கணும். எந்த காரியத்திலையும் சரி, வேதத்துலேயும் சரி, கரெக்டாக சரியாக போதிக்கணும், கரெக்டாக இருக்கணும். அது உனக்கு நான் லெசன் ஃபுல்லாக சொல்கிறேன். அதை கவனமாக இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பார்த்தன்னா அதை நீ மனம் திரும்பிக்க தம்பி. சரி, அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற அந்த சோழியே இதை நீ பப்ளிக்காக பேசாத. சரியா? அது பொய்யாக இருக்கிறது. பொய்கள் எப்போதுமே உறங்காது. பொய் உறங்காது, டக்குன்னு வெளியே வந்துடும். புரியுதுங்களா? பொய்யை வெளியே கொண்டு வந்துடுவார். சரியா? அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் மறைமுகமான பாவத்தை எவனுக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது வெளியரங்கமாக ஆண்டவர் ஆக்கி விடுவார். அதனால் கவனமாக இரு. ஆண்டவர் பொய் சொன்னு வைய கண்ணை குத்திடுவார். பார்த்துக்க, கவனமாக இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய டான்ஸ் சாமியார், நடன சாமியார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஜெபராஜ்.
இந்த ஜான் ஜெபராஜுங்கிற டுபாக்கூர் நிறைய காரியங்களில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புதுமையான மாற்றத்தை, பைபிள்லே இல்லாத ஒரு புதுமையான மாற்றத்தை கொண்டு வர அப்படின்னு செய்து சில காரியங்களை டான்ஸ் ஆடி மீசையெல்லாம் இது பண்ணிட்டு இங்கெல்லாம் மண்டையை கரைச்சா மண்டை மாதிரி முடியை மண்டையை கேவலமாக ஆக்கி டிஸ்கோத்தில் போவாங்க. பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா அசண்டாஸ் திருவான்மியூர்கிட்ட இருக்குது. அப்படியே போனீங்கன்னா அது எங்கே போகுது, ஓஎம்ஆர் ரோட்டுக்கு முன்னாலே அப்படியே திரும்பின உடனே வரும். ஓஎம்ஆர் ரோடு டேர்ன் பண்ண உடனே ரயில்வே ட்ராக் இருக்குது. ரயில்வே ட்ராக் தாண்டி கொஞ்சம் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸில் அசண்டாஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா டிஸ்கோத்தை இப்படி தான் ஆடுவான். ஐயோன்ட்டு ஏதாவது ஒன்று ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு சாராயத்தை குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரியான புறப்பண்பில் இருக்கக்கூடிய காரியத்தை இந்த டுபாக்கூர் செய்து வருகிறார். அப்போ கடைசி நாட்களில் இப்படிப்பட்டவர்கள்லாம் இருப்பாங்க. புரியுதுங்களா? 2:19 இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து வசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடமில்லாதவர்களுடைய இதயத்தை வஞ்சிக்களுமாயிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்று 24 அவர்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நேற்று இருந்த ஆண்டவர் தான் இன்றும் இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். நம்ம தான் உடலில் மாற்றம் பண்ணுறோம், மண்டையில் மாற்றம் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் மாற்றத்தை கொண்டு வருகிறது மனிதன். ஆனால் தேவன் மாறாதவராக இருக்கிறார். புரியுதுங்களா? அவர் வகுத்த சட்டம் அப்படியே மாறாமல் இருக்கிறது. இவன் வந்துக்கிட்டு ஒவ்வொன்றா மாய்மாலம் பண்ணுற மாதிரி இச்சகமாக நடந்து கொண்டு பல காரியங்களை இவன் இடல் உண்டாக்குறதுக்கு பதிலாக பலரையும் இடல் உண்டாக்குறான். டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த இதில் இது பண்ணிட்டு டிஸ்கோத்தை ஆடுறது இடமா அது? ஆண்டவருடைய கணத்தை, ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லுகிற இடத்தில் வந்துக்கிட்டு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. இவங்கள்லாம் ஒரு மோசமான கல்ட்டு காரியங்கள். ஆனால் இவங்களுக்குரிய இதில் தான் அநேக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அநேக காரியங்கள் இருக்குது. அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த பாலிமர் நியூஸில் இவனை பற்றி போட்டது தான் போட்டால் இவன் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டான். டிவியில் வந்தானாலே இவன் ஃபேமஸ் ஆயிடுவான். அந்த மாதிரி இவனுடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாகி போயினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இப்படிப்பட்ட நூதனமான டுபாக்கூர்களை நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த பயலை எத்தனை நேரம் தான் ஓயாமல் இவனை பிடிச்சி ஏசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் 2 பேதுரு 2:23 பொருளாசை உடல்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாய வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை ஐந்திராது, அவர்களுக்கு அழிவு உறங்காது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை, அவருடைய சத்துவத்தை, மகத்துவத்தை குலைச்சல் உண்டாக்கும்படியாக இருக்கக்கூடிய ஜான் ஜெபராஜ் தம்பி, நீ மனம் திரும்பிக்க. எங்கேருந்துடா வர்றிய? உங்களெல்லாம் கிறிஸ்துவ ஊழியம் பண்ணனு எவன்டா அழுதான்? ஏண்டா இடல் உண்டாக்குறதுக்கு இதாக கிடச்சிது, வேதமாடா கிடச்சிது, வேகாத பயில டுபாக்கூர் மண்டையெல்லாம். ஏண்டா டேய் முட்டா பயில, எப்படிலாம் ஆடி இருக்க? உன் வீட்டில் போய் ஆடாமல உன் டான்ஸை, கேவலமான டான்ஸை எவனாவது பார்ப்பானால? பேதியில் போனேன் கிறிஸ்தவனால நீ பாடுக்கால பயில. பவுல் அப்படி ஆடினாரா? இல்லை பேதுரு ஆடினாரா? இல்லை வேறு ஏதாவது ஊழியக்காரன் ஏதாவது ஆடினாங்கன்ட்டு இருக்கா? சங்கீதக்காரன் தாவீது ஆடினான்ட்டு இவன் ஒரு இதை பண்ணதான். நியாயப்பிரமாணத்தில் அவன் பண்ணதெல்லாம் பண்ணலாமா? அப்போ கோட்டிக்கார வேலை. எங்கேருந்துடா வர்றீங்க? செத்த வந்தால் அப்படியே இதை வச்சு அப்படியே குத்திட்டா சரியாக போயிடுவாங்க. இவ்வளோ கொல்லணும் வைக்கல, சீக்கிரமாக செத்துட்டா நல்லது. எல்லாத்துக்கும் இடல் இல்லாமல் போகும்ல. ஆண்டவருடைய ஒரு இதை வைக்கிறோம் அப்படின்னா மனம் பதறி நம்ம ஒரு வார்த்தை சொல்லாதபடிக்கு இருக்கணும். வாசலண்டையில் இருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது இந்த நிமிடங்களில் கடைசி நாட்களில் இருக்கிறோம். உபத்திரவம் உண்டான நாட்களோடு கூட தான் பயணிக்கிறோம். வாசலண்டை நிற்கிறார். புரியுதுங்களா? மனம் பதறி ஒரு வார்த்தையை பேசக்கூடாது, முறைமையை மாற்றக்கூடாது. இவனு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா டுபாக்கூர்களும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே விக்கிரக ஆராதனை, இங்கே அந்த சபையில் விக்கிரக ஆராதனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பொருளாசி என்கிற விக்கிரக ஆராதனையை வச்சுருக்கானுங்க. ஆட்டம் என்கிற விக்கிரக ஆராதனை, புறப்பண்பில் இருக்கக்கூடிய டிஸ்கோத்தே என்கிற விக்கிரக ஆராதனையை வச்சுக்கிட்டு இவனுக்கு படுக்காளித்தனம் பண்ணுறாங்க.
அடுத்தவங்களை சொல்ல அங்கேருந்து உரமுறை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு தயிராக்கி இவன் விற்கிறான். புதிய உபதேசம். வெந்தய கோசையை பார்த்தீங்கன்னா அவன் மீசு இல்லாமல் இருந்தால் தான் வெந்தய கோசைன்னு எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி பைஜாமா போட்டு அவனுக்கு ரீ பரபரப்பா அப்படின்றானுங்க. புரியுதுங்களா? எங்கேருந்து உரமுறை எடுக்கிறாங்க, அங்கேருந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இவன் ஒரு பாலில் உரமுறை ஊற்றி இவன் தயிராக்கி வெந்தய கோசை தயிர் அப்படி இப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றையும் அப்படி போட்டுக்கிறது. எங்கே போனாலும் எந்த காரியமானாலும் நமக்கு உண்டான உபதேசம் என்ன, புரியுதுங்களா? அப்போ அதை தானே சொல்லணும். ஆனால் இவங்க என்ன அதெல்லாம் செய்ய மாட்டானுங்க, எதுவுமே செய்ய மாட்டானுங்க. அந்த சபையில் விற்கிற ஆராதனை, இந்த சபையில் விற்கிற ஆராதனை, நீ இப்படி செஞ்சால் நீ திமிர்வாதக்காரன், அப்படி இப்படி நீ எதையாவது ஒன்று சொல்லிடுறானுங்க. பார்த்தா இவனுங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாசை என்ன விற்கிற ஆராதனை, வண்டி வாகனங்கள், சொத்து கித்து எல்லாம் பூரா உலகத்தில் உண்டான வியாபாரிகள் ஆகிட்டாங்க. வேதத்தை வச்சு வியாபாரி வேகாத பேலுக அப்படியே வந்துட்டானு. அதனால தான் வியாபார பொருள் ஆனதுனால தான் ஆவியானவர் அவங்களோடு கூட இல்லை. அதனால தான் நிர்விசாரமாக இருக்காங்க. பேதியில் போவானுங்களா, எங்கடா இருக்கியே செத்த பேழு, எல்லா பூரா வேதத்தில் இல்லாததை வேகாததை தான் சொல்லிட்டு கிடக்கிறானுங்க பைத்தியக்காரனுங்க. எங்கே தான் திருந்த போகிறாங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழிப்பாக இருங்க. தேவன் சொன்ன மாதிரி மன தெளிவுள்ளவர்களாக இருங்க, கவனமாக இருங்க. எல்லா ஆவியை நீங்கள் நம்பாதீங்க. விசுவாசிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற, ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கிற தீர்மானித்திருக்கிற எந்த சகோதரனும் சகோதரியும் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் கொடுத்த பைபிளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. போதகனை நம்பாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் திருவசனமாகிய போதகத்தை நீங்கள் நம்புங்க, அவரோடு பிடிங்க, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்க. அதோடு நமக்கு முடிஞ்சுது. இந்த உலக பாடுகள் எல்லாம் முடிஞ்சுது. டக்குன்னு அந்த இதில் அப்படியே உபதேசத்தில் இருக்கணும். உபதேசத்தில் நிலைச்சு இருந்தீங்கன்னு வைங்க, பாடுகள் பறக்கும், துன்பங்கள் பறக்கும், எல்லா விதமான காரியங்களும் பறந்து போகும். அந்த உபதேசத்தின்படி இருங்க. மத்திய 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தின் படி வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆண்டவர் முயற்சியே வெற்றிமயமாக்குவார். குமாரன் விடுதலையாக்கப்பட்டால் மெய்யாகவே விடுதலையாவீங்க. அவருடைய வேத வசனமே நம்மை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதகனை நம்பி போகாதீங்க, சரிங்களா? போதகனை நம்பி போனீங்கன்னா பாதகமாக நீங்கள் போயிடுவீங்க, இடரலாக போயிடுவீங்க. அறியாமையினால் உங்களுடைய வாழ்க்கை சங்காரமாகி போய்விடும். எச்சரிப்புடன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.